ஏன் உன் தமிழ் வித்தியாசமாக இருக்கு? சார் நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பானும், உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கணும், உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், என் கடமைன்ற திரைப்படம் தான் எம்ஜிஆர் சார் போலீஸ் அதிகாரியாக நடித்த முதல் திரைப்படமா? அந்த திரைப்படம் வெற்றி படமாக அமைஞ்சுதா? அந்த திரைப்படத்தை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. என் கடமை படத்துக்கு முன்னாலே வெளியான தேவரின் தாய் சொல்லி தட்டாதே படத்திலேயே காவல்துறை அதிகாரியாக எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு. என் கடமை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு குறிப்பிடத்தகுந்த ஒரு சிறப்பு என்னென்னா, அந்த படத்தை இயக்கி தயாரித்தவர் எம்ஜிஆருடைய பல படங்களுக்கு காஸ்டியூமராக இருந்த நடேசன் என்பவர். தன் உடன் பணியாற்றிய பல கலைஞர்களை முன்னுக்கு கொண்டு வருவதிலே எம்ஜிஆர் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தார் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் என் கடமை திரைப்படம். நடிகை வரலட்சுமி சரத்குமாரனுடைய கணவர் நிக்கோலாய் திரைப்படங்களில் நடிச்சாங்கன்னா ஒரு சிறந்த வில்லன் நடிகராக வலம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி வரலட்சுமியுடைய கணவரான நிக்கோலாய் திரைப்படங்களிலே வில்லனாக நடித்தால் நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நடிக்கிற ஆர்வம் அவருக்கு இருக்கா அப்படின்னு தெரியலையே. நடிகர் பிரகாஷ் ராஜனுடைய சமீபத்திய பேட்டி ஒன்று பார்த்தேன். அதில் நடிகர் விஜயனுடைய அரசியல் பார்வையும் பிரகாஷ் ராஜனுடைய அரசியல் பார்வையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதா நான் கவனிச்சேன். இவங்க ரெண்டு பேரும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேஜிஎஃப்லேருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. விஜயனுடைய அரசியல் பார்வையே சரியில்லை அப்படின்னு சமீபத்தில் தான் பேட்டி கொடுத்துருக்கிறார் பிரகாஷ் ராஜ். அந்த பேட்டி நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி பயணிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய நெருங்கிய நண்பரான தாடி வெங்கட் சார் நடித்த முதல் திரைப்படம் அவர் நடித்த கடைசி திரைப்படம் எதுன்னு சொல்ல முடியுமா? அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு தெரியாத விஷயங்களும் ஷேர் பண்ண முடியுமான்னு குவைட்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. என்னுடைய இனிய நண்பரான வெங்கட் சுபா நடித்த முதல் திரைப்படம்னா அது அழகிய தீயே என்ற திரைப்படம். அவர் நடித்த கடைசி திரைப்படமாக நெஞ்சுக்கு நீதி திரைப்படம் அமைந்தது. வெங்கட் சுபா கிட்ட நான் ரசித்த ஒரு விஷயம்னா, யார்கிட்டையாவது திறமை இருக்குன்னு தெரிஞ்சால் போதும், அந்த திறமையை வெளிக்கொண்டு வருவருக்கு தன்னால் ஆன எல்லா முயற்சிகளையும் செய்வார் வெங்கட் சுபா. வெங்கட் சுபா மட்டும் அகால மரணம் அடையாமல் இருந்திருந்தால் குறைந்தது 10 உதவி இயக்குநர்களாவது இந்த நேரத்தில் இயக்குநர்களாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு உதவி இயக்குநர்களுக்காக போராடக்கூடிய ஒரு மனிதராக இருந்தவர் தான் அவர். சிறந்த இசை, சிறந்த இயக்கம், சிறந்த நடிப்புன்னு சொன்னதுமே உங்களுடைய நினைவுக்கு வர முதல் திரைப்படம் எதுன்னு மலேசியாவிலேருந்து சுவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. சிறந்த இசை, சிறந்த நடிப்பு, சிறந்த இயக்கம் அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கும்போதே நம்முடைய மனதிலே வரக்கூடிய ஒரே ஒரு திரைப்படம்னா அது தில்லானா மோகனாம்பாள் திரைப்படம் தான். ஜெமினி கணேசன் சார் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்வாட் ஆக்ஷன் மூவிஸ்லையும் நகைச்சுவை படங்களையும் நடித்தார். அவர் எந்த காலகட்டத்திலேருந்து காதல் வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார்? எந்த இயக்குனர் அல்லது தயாரிப்பாளர் அந்த மாதிரியான வேடங்களுக்கு அவரை ஊக்குவிச்சாங்கன்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. கத்திச்சண்டை போடுகின்ற ஆக்ஷன் படங்களில் நடிக்கிறதுக்கு முன்னாலேயே காதல் படத்தில் நடித்தவர் தான் ஜெமினேசன். அவருடைய 3வது திரைப்படமான மனம் போல் மாங்கல்யம் என்ற திரைப்படமே காதல் படம் தான். அந்த படத்தை இயக்கியவர் புல்லையா. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்திலே மட்டும் இல்லாமல் நிஜத்திலும் காதல் செய்தவர் தான் ஜெமினேசன். அந்த படத்தினுடைய கதாநாயகியான சாவித்திரியோடு மனம் போல் மாங்கல்யம் படத்தில் நடிக்கும்போது தான் அவருக்கு காதல் பிறந்தது. கலைப்புலி எஸ் தானு சார் புது பாடகன்ற திரைப்படத்தினுடைய பாடல்களுக்கு பாடல் வரிகள் எழுதியிருக்காரு. அந்த படத்துக்கு இசையும் அமைச்சிருக்காரு. அந்த மாதிரி வேறு ஏதாவது திரைப்படங்களுக்கு பாடல் எழுதியிருக்காரா அல்லது இசையமைச்சிருக்காரான்னு நியூஜெர்சிலேருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. தானுடைய தயாரிப்பிலே உருவான முதல் திரைப்படம் யார்? அந்த படத்திலேயே ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் தானு. அந்த படத்தை தொடர்ந்து நல்லவன், புது பாடகன் ஆகிய 2 படங்களையும் மொத்த பாடலையும் எழுதியது அவர் தான். எம்.கே. தியாகராஜ பாகவதர் சார்னுடைய வாழ்க்கை வரலாறு படமாக வரப்போதா? அப்படி வரப்போகுதுன்னா அதில் எந்த நட்சத்திரம் நடிக்க இருக்காங்கன்னு சென்னையிலேருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. எம்.கே. தியாகராஜ பாகவருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்கிற முயற்சியில் இப்போ யாரும் ஈடுபட்டிருக்கிறதாக எனக்கு தெரியல. சந்திரமுகி திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு குவைட்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சந்திரமுகி திரைப்படம் மறு வெளியீட்டை காண்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார்னுடைய அடுத்த திரைப்படத்தை தயாரிக்க போகிறது வேல்ஸ் நிறுவனமா அல்லது லைக்கா நிறுவனமா? இந்த 2 நிறுவனமே ரஜினி சாரோட ஒர்க் பண்ண போகிறத உறுதி பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் எந்த நிறுவனத்துக்கு முதல்ல முன்னிலை கொடுப்பாருன்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்தினுடைய அடுத்த படத்தை தயாரிக்கின்ற வாய்ப்பு வேல்ஸ் இன்டர்நேஷனலுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். டூயட் திரைப்படத்தில் சாக்ஸபோன் வாசிக்கிற மாதிரியான ஒரு காட்சியில் இளைய திலகம் பிரபு சார் நடிச்சிருப்பாரு. அதுக்காக அவர் அடிப்படை பயிற்சிகள் ஏதாவது எடுத்தாரான்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. சாக்ஸபோன் போன்ற இசைக்கருவியெல்லாம் பயிற்சி இல்லாமல் வாசிக்க முடியுமா? அந்த படத்தில் அந்த இசைக்கருவியை வாசிப்பது போல் எவ்வளவு அழகாக பிரபு நடித்திருந்தார் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க.
நல்ல பயிற்சி எடுத்துக்கொண்டதுக்கு பின்னால் பிரபு நடித்த திரைப்படம் தான் அது. நடிகர் ஜெய் கணேஷ் சார் திரைப்படங்கள்ல கதாநாயகனா நடிச்சிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு அடி எடுத்து வைத்த காலகட்டத்திலே பல திரைப்படங்களிலே கதாநாயகனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஜெயகணேஷுக்கு அமைந்தது. நடிகை அஞ்சலி என்ன சார் ஆனாங்க, அவங்கள தமிழ் திரைப்படங்கள்ல பார்க்க முடியறது இல்லையேன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. அஞ்சலியை பற்றி நம்முடைய டூரிங் டாக்கீஸில் சமீபத்தில் கூட நான் ஒரு பதிவை போட்டிருந்தேன். அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த நடிகை. அந்த திறமைக்கேற்ற உயரத்தை அவங்க ஏன் அடைய முடியல அப்படின்றது எனக்கு இன்னி வரைக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழ் சினிமாவில் முதலா வெளிநாடுக்கு போய் ஷூட் பண்ணது எந்த திரைப்படத்துக்காகன்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. வெளிநாடுகளுக்கு சென்று படப்பிடிப்பை நடத்திய முதல் திரைப்படம்னா அது ஸ்ரீதருடைய சிவந்தமன் திரைப்படம் தான். சார், உங்களுடைய லென்ஸ் நிகழ்ச்சியில் மாடர்ன் தேட்டர்ஸ் டிஆர் சுந்தரம் சார் அண்ட் டைலாக் ரைட்டர் ஆரூர் தாஸ் சார் இவங்களை பற்றி நீங்கள் பேசுகிற டாபிக்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரியான லெஜன்ஸ் பற்றி நீங்கள் பேசுகிற டாபிக் சினிமாவுக்கு வர ஆர்வம் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இவங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக சில எபிசோட்ஸை பண்ண முடியுமான்னு வல்வெட்டித்துறையிலேருந்து செந்தமிழன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பாராட்டுதல்களுக்கு நன்றி. மாடர்ன் தேட்டர்ஸ் அதிபரான டிஆர் சுந்தரத்தை பற்றியும் கதை வசனகர்த்தாவான ஆரூர் தாஸை பற்றியும் நிச்சயமாக சினிமாவுக்குள்ளே ஒரு சினிமா நிகழ்ச்சியிலே நான் பேசி பதிவு செய்கிறேன். கேப்டன் பிரபாகரன் படத்தினுடைய அதே டீம் அடுத்து ஒரு ஆங்கில திரைப்படத்தை எடுக்க போறதா அறிவிப்பு வந்து அது அப்படியே நின்றுடுச்சு. இதுக்கான காரணம் என்னன்னு அரந்தையிலிருந்து சேகர் செந்தில் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த ஒரு படம் மட்டுமா? அது மாதிரி நூற்றுக்கணக்கான படங்கள் தமிழ் சினிமாவிலே பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக முடங்கி கிடக்கின்றன. இந்த வருஷத்தினுடைய முதல் ஹிட் குடும்பஸ்தன் திரைப்படம் அண்ட் சமீபத்திய ஹிட் டூரிஸ்ட் ஃபேமிலி. அப்படி பார்த்தா இனிமேல் குடும்ப படங்களே ஓடாது, அதெல்லாம் சீரியலுக்கு மட்டும் தான் செட் ஆகுன்ற கருத்து தப்பு தானே. சுவாரஸ்யமாக எடுத்தால் குடும்ப படங்களும் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடுன்றது தானே இது காட்டுது. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு படமாக இருந்தாலும் ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்து ரசிக்கும்படியாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அது குடும்ப படமாக இருந்தாலும் சரி, ஆக்ஷன் படமாக இருந்தாலும் சரி, நல்ல முறையிலே திரைக்கதை அமைந்து ரசிகர்கள் ஒன்றி அந்த படத்தை பார்க்கிற விதத்தில் அந்த படம் அமைஞ்சால் நிச்சயமாக அந்த படத்துக்கு மக்கள் வரவேற்பு கொடுப்பார்கள். குடும்ப படங்களுக்கு வரவேற்பு இல்லை அப்படின்றது தவறான ஒரு கருத்து அப்படின்றத பற்றி நாமளே நம்முடைய நிகழ்ச்சியில் பல முறை சொல்லியிருக்கோம். நல்ல குடும்ப படங்களை ரசிப்பதற்கு தமிழ் ரசிகர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்றத தான் குடும்பஸ்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி போன்ற படங்களுடைய வெற்றி நமக்கு நிரூபித்திருக்கிறது. ஒரு புக் அல்லது நாவலுடைய பெயரை திரைப்படத்துக்கு வைக்கணும்னா அது சம்மந்தப்பட்ட ஆத்தர் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கணுமான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ஒரு நாவலுடைய பெயரை திரைப்படத்துக்கு வைக்க வேண்டும் என்றால் நியாயமாக அந்த நாவலாசிரியரிடம் திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் அனுமதி பெற வேண்டும். ஆனால் அப்படி அனுமதி பெறுகிறவர்கள் எண்ணிக்கை இப்போ பார்த்தீங்கன்னா 25% கூட இல்லை, 75% பேர் அப்படியே அதை பயன்படுத்துகிறவர்களாக தான் இருக்காங்க. அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த முதல் திரைப்படமான பராசக்தி படத்துடைய மாபெரும் வெற்றியிலே அந்த படத்துடைய வசனகர்த்தாவான கலைஞர் மு. கருணாநிதிக்கு மிகப்பெரிய பங்குண்டு. பராசக்தி படம் முழுக்கவே மிகச்சிறப்பான வசனங்களை கலைஞர் எழுதியிருந்தார் என்றாலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதுன்னா அது அந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியான நீதிமன்ற காட்சி. ஏறக்குறைய 4.5 நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த காட்சியில் அனல் பறக்கும் வசனங்களை எழுதியிருந்தார் கலைஞர். அதை அழகான தமிழ் உச்சரிப்போடு பேசி அந்த வசனத்துக்கு மேலும் உயிரூட்டினார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வசனங்களை எழுதிய கலைஞர் கருணாநிதிக்கு அப்போ வயசு என்ன தெரியுமா? 28. அவருடைய வசனங்களை பேசி அற்புதமாக அந்த படத்தில் நடித்த சிவாஜிக்கு அந்த படத்தில் நடிக்கும்போது வயது 24. எல்லா எழுத்தாளர்களும் காசுக்கு தான் எழுதுகிறாங்க, அப்படித்தான் கலைஞரும். ஏன்னா அவரும் குடும்பம் நடத்தினல. ஆனால் கலைஞர்கிட்ட உள்ள சிறப்பு என்னன்னா, எழுதும்போது தன்னுடைய கொள்கைகளை எப்படியாவது சாமர்த்தியமாக அந்த படங்களிலே சேர்த்து விடுவார். அதன் காரணமாகத்தான் கலைஞர் வசனம் எழுதிய பல திரைப்படங்களிலே அவர் தனியாக தெரிந்தார் என்று ஒரு கட்டுரையிலே பதிவிட்டிருக்கிறார் நடிகர் சிவகுமார். அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் கவிஞர் வாலியின் நெருங்கிய நண்பரும் பல ஆண்டு காலமாக உதவி இயக்குநராக பணியாற்றி வருமான எம்பார் வேதம். சினிமாவிலே நடிக்க வேண்டும் என்ற ஆசையோடு சென்னைக்கு வந்து தியாகராய நகர் கிளப் ஹவுஸிலே தங்கியிருந்த எம்பார் வேதத்தினுடைய அறையை ஒரு காலகட்டத்திலே பங்கு போட்டு கொண்டவர் தான் கவிஞர் வாலி. தமிழ் சினிமா உலகின் மிகப்பெரிய சாதனையாளர்களான
கிருஷ்ணன் பஞ்சு, ஏ பீம்சிங், ஸ்ரீதர், பாரதி ராஜா உட்பட பல இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற எம்பார் வேதம் தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. படிக்கும்போதே சினிமாவில் நடிக்கணுன்ற ஆசை இருந்ததா? அந்த ஒரு ஆசை தான், படிப்பில் ஆசை இல்லை. எங்களுடைய சொந்தக்காரர் சினிமாவில் இருந்த பிபி ரங்காச்சாரின்னு கேள்விப்பட்டு நல்லா. அவரும் பியூஸ் இல்லப்பாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஓ, பியூஸ் இல்லப்பா வாரத்துக்கு ஒரே ஒரு முறை பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.